கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பேருந்து வசதியின்றி குறிப்பிட்ட நேரத்திற்கு செல்ல முடியாமல் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுத வந்தவர்கள் திரும்பிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆலடி என்ற கிராமத்தில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்ட தேர்வு மையத்தை கண்டுபிடிக்க முடியாமல் 10க்கும் மேற்பட்டவர்களால் தேர்வு எழுத முடியவில்லை. அதனால் அவர்கள் வீட்டுக்கு திரும்பிச் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். விடியா திமுக அரசின் போதிய பேருந்து வசதி இல்லாத காரணத்தால் பலரும் குறிப்பிட்ட நேரத்திற்கு தேர்வு எழுத செல்ல முடியவில்லை என வேதனையுடன் திரும்பிச் சென்றனர். தென்காசி மாவட்டத்தில் 231 டிஎன்பிஎஸ்சி தேர்வு மையங்களில் 56,385 பேர் எழுதினர். இந்த தேர்வை கண்காணிக்கும் பணியில் 8 துணை ஆட்சியர்கள் கண்காணிப்பு அலுவலர்களாகவும் 14 பறக்கும் படைகளும் 60 நடமாடும் குழுக்களும் 231 ஆய்வு அலுவலர்களும் ஈடுபடுத்தப்பட்டனர். பல்வேறு தேர்வு மையங்களில் 9 மணிக்கு பிறகு வந்த தேர்வாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை. பல்வேறு வெளியூர் பகுதிகளில் இருந்து வருபவர்களும் இந்த நிலையை சந்தித்தனர். இதன் காரணமாக வேகமாக வந்து தேர்வு எழுத முடியாமல் ஏராளமான தேர்வாளர்கள் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 4 தேர்வு 155 தேர்வு மையங்களில் 45,000 பேர் எழுதினர். தேர்வை நடத்தி முடிக்கும் வகையில் 45 மொபைல் டீம் மற்றும் 18 பறக்கும் படையினர் 155 கண்காணிப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக மொபைல் போன்கள், ஸ்மார்ட் வாட்ச், பர்ஸ் ஆகியவற்றை கொண்டு செல்ல அனுமதிக்கப்படவில்லை. ஹால் டிக்கெட்டுடன் ஏதாவது ஒரு அடையாள அட்டையை காண்பித்த பின்னரே தேர்வு மையத்திற்கு அனுப்பப்பட்டனர். காலை 9:30 மணிக்கு வினாத்தாள் வழங்கப்பட்டன. 5 நிமிட இடைவெளிக்கு பிறகு தேர்வாளர்கள் தேர்வு எழுத துவங்கினர். அனைத்து தேர்வு மையங்களும் வீடியோ கேமராக்கள் வைக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர், குடவாசல் உள்ளிட்ட 8 மையங்களுக்காக 96 இடங்களில் 124 தேர்வறைகளில் குரூப் 4க்கான எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. தேர்வு எழுதுபவர்கள் 1 மணி நேரத்திற்கு முன்பாக தேர்வு எழுதும் இடத்திற்கு சென்றுவிட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டதால் 8:30 மணிக்கு தேர்வு எழுதுபவர்கள் வந்தனர். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் 34,532 பேர் தேர்வு எழுதினர். தருமபுரி நகர் பகுதியில் பெய்த மழையால் சாலையில் மழைநீரோடு கழிவுநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, நேதாஜி பைபாஸ் சாலை, நெசவாளர் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு தருமபுரி சேலம் நெடுஞ்சாலையில் மழைநீருடன் கழிவுநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியுற்றனர். நடந்து செல்பவர்களும் சாக்கடை கழிவுநீரில் நடந்து சென்றனர். இதனால் நோய் தொற்று ஏற்படும் நிலை உள்ளதால் விடியா அரசு உரிய நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக குடியிருப்பு வாசிகள் அவதிக்கு உள்ளாகினர். பிங்கர் போஸ்ட், தலைக்குந்தர சோலூர், கிளன்மார்கன், எமரால்டு, அவலாஞ்சி உள்ளிட்ட இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்து பொதுமக்கள் அவதியடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வரும் பழைய இரும்பு பொருட்கள் குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் இரும்பு குடோனில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் தீ விபத்து தொடர்பாக போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையின் அருகே தீ விபத்து நடைபெற்று இருப்பதால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ரப்பர் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கீரிப்பாறை பகுதியில் உள்ள அரசு ரப்பர் கழகம் மற்றும் தனியார் ரப்பர் கழகங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாததால் வாழ்வாதாரம் இழந்து தவிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே தற்போது 110 ரூபாயாக வழங்கப்பட்டு வரும் மழை பாதிப்பு படித்தொகையை 300 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு மையத்திற்குள் தேர்வர்கள் அனுமதிக்கப்படாததால் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு மையத்திற்கு தாமதமாக வந்த தேர்வர்கள் அனுமதிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. போக்குவரத்து நெரிசல் காரணமாக சரியான நேரத்திற்கு தேர்வு மையத்திற்கு வர முடியவில்லை என கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே வெண்டைக்காய்க்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளான கோம்பைப்பட்டி, கணக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட ஏக்கரில் வெண்டைக்காய் பயிரிடப்பட்டுள்ளது. கிலோ 10 ரூபாய்க்கு மட்டுமே விலை போவதால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
கொடைக்கானலில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கேரட் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கொடைக்கானலில் ஆண்டுதோறும் விவசாயிகள் கேரட் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் தொடர் மழை காரணமாக எதிர்பார்த்த அளவுக்கு விளைச்சல் இல்லை என்றும் போதிய விலை கிடைப்பதில்லை எனவும் 1 கிலோ கேரட் 20 ரூபாய் முதல் 25 ரூபாய் மட்டுமே விற்பனையாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். போன வருஷத்துல நம்ம கேரட் ஈல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. விலைகளும் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வந்து மழை அதிகமாக வர்றதுனால எங்களுக்கு கேரட் விலை வந்து விளைச்சல் வந்து கம்மியாக இருக்குது. விலை வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மார்க்கெட்டில் 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் தான் போயிட்டு இருக்கு. போன 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 40 ரூபா வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. அது எங்களுக்கு ஒரு ஆதாரபட்ச இருப்பு விலையாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்கள்லேருந்து குறிப்பாக டெல்லியிலேருந்து மதுரை மார்க்கெட்டுக்கு நிறையா கேரட்டு இறக்குமதி ஆகிறதுனால கொடைக்கானல் மற்றும் ஊட்டி கேரட்டோட விலை வந்து ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே திமுக அரசின் அதிகாரிகளுக்கு கண்டனம் தெரிவித்து அப்பகுதி மக்கள் போஸ்டர் ஒட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகரசம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள காயும் ஏரியை தூர்வாரி கரையை பலப்படுத்த கடந்த 2021ஆம் ஆண்டு 20 லட்சம் ரூபாயை நாகோஜன அள்ளி பேரூராட்சி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் ஏரியில் பணிகள் எதுவும் செய்யாத நிலையில் திமுக பஞ்சாயத்து தலைவர் மற்றும் செயல் அலுவலர் ஆகியோர் பணி செய்து முடித்துவிட்டதாக கணக்கு காண்பித்து பணத்தை கையாடல் செய்ததாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராமம் முழுவதும் கண்டன போஸ்டர்களை அவர்கள் ஒட்டினர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் குரூப் 4 தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டதால் தேர்வர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூடலூரில் உள்ள செயின்ட் தாமஸ் பள்ளியில் குரூப் 4 தேர்வு எழுத வந்த தேர்வர்கள் சிலரிடம் அதிகாரிகள் அடையாள அட்டை சரியில்லை என கூறி அனுமதிக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த தேர்வர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். CCTV check பண்ணுங்க. 9 20 போலீஸ் ஸ்டேஷன்ல